Hello friends, welcome to my channel. Biyadi series episode 9. எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக கேம்ப்பு போக எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லக்கேஜ் உள்ளே வைக்கலான்னு பீம் கரெக்டாக வர பும்மும் அங்கே வந்துட்டான். என்ன நேற்று நீ பாட்டுக்கு தூங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஆமாம் ஏன் என்னாச்சு, ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா தூங்கிட்டியடா அப்படிங்கிற மாதிரி பும் கேட்குறான். ஏண்டா நீ என்னடா ஹெல்ப் பண்ண சொல்கிற, உன் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறக்கா என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிற, அதனால தான் எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு அவன் சொல்ல, ஆமாம் நிறைய ட்ரெஸ் இருக்கா, செம்ம கன்ஃபியூஸ், நீ ஈஸியாக தான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன்னு நினச்சேன், இப்போ என்ன சொல்ல வர, நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படியா அப்படின்னு சொல்லி பீம் கேட்க, கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சிவ பூஜையில் கரடி வர மாதிரி அந்த குள்ளூன் பையன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்த உடனே பும்முக்கு அப்படியே கடுப்பாகுது. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போக உடனே பீம் அவன்கிட்ட கேட்குறான், ஓ நீ இன்னைக்கு தான் தனியாக வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது வரைக்கும் நீ தனியாக வரேன்னு தெரிஞ்சதில்ல, அதுக்கப்புறம் ஏன் இந்த கேம்பில் ஜாயின் பண்ண, ஒன்றும் இல்லை தனியாக வரேன்னா அதான் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, ஸோ நீ எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டே போயிடு அப்படின்னு சொல்லி பீம் கிட்ட சொல்கிறான். பீமும் சரி ஓகேன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி லக்கேஜ் எல்லாம் வச்சவங்களாம் வாங்கன்னு சொல்லி பண்ண எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறக்காக போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே கூப்பிட்டு எல்லோரும் அவங்க சீட்டில் உட்காருங்கன்னு சொல்ல மாற்றி உட்காராங்க. டே இங்கே வா ஏய் என் கூட உட்காந்துக்கடா, மைக் அப்படின்னு சொல்லி மைக்கை கரெக்ட் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சிட்டான். அதுக்கப்புறம் வேணும்னே அந்த குளுன் பையன் ஏய் பீம் என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் உட்காந்துக்கிட்டான். இதை பார்க்கும்போது பும்முக்கு செம்ம டென்ஷனு. சரி ஓகேன்னு சொல்லி அவன் பியர் பக்கத்தில் போய் உட்கார அடுத்து நம்ம லவபிள் கப்பிள்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக டேனும் ஃபேங்கும் அப்படியே ஜோடியாக உட்காந்துக்க க்யூப் உட்காரதை பார்த்தோன்னே வேணும்னே அங்கே இருக்க டோயை கூப்பிட்டு ஒழுங்காக போய் செயின் பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல அவனும் சரி ஓகேன்னு போய் செயின் பக்கத்தில் உட்காந்துட்டான். இதை பார்க்க க்யூவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே முறைச்சிக்கிட்டே வர அதுக்கப்புறம் இவங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே வயிறு எரிஞ்சு உட்காந்துருக்கிறது நம்ம பொம்மும் க்யூவும் தான். அவங்களோட பேர் மாறிடுச்சுல, அதனால கடுப்பாக இருக்க ஒரு வழியாக அவங்க வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நேம் டேக் கொடுக்குறான். ஸோ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லோரும் வாங்கி அப்படி கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ரூம் இது தான், ஸோ இன்னும் பாதி பேர் பக்கத்து ரூமில் இருப்பாங்க, அவங்கவுங்க பெட்டை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அந்த இதில் லைனாக பெட்டு போட்டிருக்கு, செப்பரேட் பெட் மாதிரி தனித்தனியாக பெட்டு போட்டிருக்கு. ஸோ எல்லோரும் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல பீம் டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு கார்னர் இதில் வைக்கிறான். அவன் வச்சதுக்கப்புறம் குளுன் கரெக்டாக அவன் பக்கத்துலேயே போய் வைக்கலான்னு போக அதை பார்த்தோன்னே இங்கே இவனுக்கு கடுப்பாயிடுது. வேணும்னே போய் டக்குன்னு அப்படி பீமோட சீட்டுக்கு பெட்டுக்கு பக்கத்துலேயே அவன் பெட்டு அப்படியே வச்சிடறான் பேகை. ஏட்டோ என் பக்கத்தில் படுத்துக்கூடா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி அவனும் வர, ஏன் வேறு இடம் இல்லையா, இங்கே தான் படுக்கணுமா அப்படின்னு பீம் கேட்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவன் தான் யார் எங்கே வேணாலும் படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டானே அதனால தான் சூஸ் பண்ணேன், ஏன் அதில் உன் பேர் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பும் அப்படி கேட்க பீம் அதுக்கு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சரி எல்லாம் அவங்க லக்கேஜை விட்டுட்டு வாங்க, நம்மளுக்கு இங்கே நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புக் கொடுக்கறது அவங்களோட கேம்ஸ் ஆக்டிவிட்டின்னு செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. பட் ஃபன்னாக ஒரு பக்கம் போனாலும் அங்கே இருக்கிற நம்ம பும்முக்கு செம்ம கடுப்பு வேற ஆகுது. ஏன்னா வேணும்னே அந்த குளுன் பீம் சுற்றி வரான், அவன் கூடயே போகிறான். ஒரு கேம்லேயும் அவன் பக்கத்துலேயே இருக்கிறத பார்க்க இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. என்னடா இவன் இப்படி இடைஞ்சல் பண்ணுறானேங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இவங்களோட மூமெண்ட்டு இப்படியே கொஞ்சம் ஃபன்னாகவும் போகுது, கொஞ்சம் ஜாலியாகவும் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த ஜாலி மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் லென்த்தியாக போய் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம பீம் பையன் ட்ராயிங் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அங்கே 4-5 ஸ்டூடெண்ட்ஸு அடுத்து ஒரு வாலண்டியர் இவங்க மாதிரி, அதாவது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட இருந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ட்ராயிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ மாற்றி எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க ஒரு பையன் சும்மா இல்லாமல் நம்ம பொம்மை கூப்பிட்டு எனக்கு ஒரு ப்ளூ வால், அதாவது எனக்கு ஒரு மீன் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் மீனுங்கிற பேரில் ஏதோ ஒன்று வரைஞ்சிட்ருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு பீம் வரான். என்னடா வரைகிறேன்னு கேட்க மீனுன்னு சொல்ல இது மீனான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வரையலான்னு போக குளுன் பையன் சும்மா இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கலாம்ல, அவன் வேற வந்து நின்றுட்டு ஓ மீனா நான் வரைஞ்சி தரேன்னு சொல்லி வரைஞ்சி கொடுக்குறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்க்க இன்னும் பொம்முக்கு கடுப்பாகுது. போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் போய் வேற ஒரு ரவுண்ட் டேபிள்ஸில் ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க. பியர் அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்க இவனும் போய் உட்கார பியரை பார்த்துட்டு ஏன்டா உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கான்னு சொல்ல யாருக்கு பொறாமையாக இருக்கும், வேலையை மட்டும் பாருடான்னு கடுப்பாக அவனை பார்த்து திட்டிகிட்டு இருக்க இந்த குளுன் சும்மா இல்லாமல் நம்ம பீம் கிட்ட நீ என்ன படிக்கிறா அது இதுன்னு கேட்க நான் பெயிண்டிங் மேஜர், வா நீ பெயிண்டிங்கா, எனக்கும் ஸ்கெட்ச்னா ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சம் ஓவராகவே கடலை போட்டுட்ருக்கான். இதை பார்க்கும்போது நம்ம பொம்முக்கு இன்னும் கடுப்பாகுது. உடனே அங்கே இருக்க குட்டி பையன்கிட்ட இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் காதில் ஏதோன்னு சொல்ல அந்த பையன் கரெக்டாக டீச்சர் பீம் எங்களுக்கு லைன் வேணும் வரைஞ்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக வரைஞ்சி தரேன், ஏன் உனக்கு லைன் வேணும், அதுவா இந்த அங்கிள் தான் சொன்னாங்க அங்கே பேசிகிட்டு இருக்காருல்ல அவரை கூப்பிட்டு எப்படியாவது ட்ராயிங் பண்ண சொல்லு நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்
தரேன்னு சொன்னாருன்னு சொல்ல அடடே உண்மையை உளறிட்டானேங்கிற மாதிரி பூம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி சரி நீ தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சுட்டே சரி நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லி வரைஞ்சி கொடுத்துட்ருக்கான். என்ன இருந்தாலும் மொக்க வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உண்மை வெளியே வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டே அப்படியே பூம் சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்று ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. க்யூட் டோய், அப்புறம் செயின், அப்புறம் மேட்டு 4 பேர் சேர்ந்து வெளியே இருக்க வால்ஸ்க்கெலாம் ஸ்கூலோட வால்ஸ் தானே, ஸோ அதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எங்கே பெயிண்ட் பண்ணிட்டோன்னு டோய் கேட்க எங்கே அசிங்கமாக இருக்கோ அங்கே பெயிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல சரி ஓகேன்னு இவன் பெயிண்ட் பண்ணிருக்கான். பட் வெளியே உட்காந்து பெயிண்ட் பண்ணால் ரொம்ப வெயிலாக இருக்குது, ஐயோ வேர்க்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டோய் வந்து நெத்திலாம் தொடச்சிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ண இதை பார்க்குற நம்ம செயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. டோய் உனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா, நான் வேணா உனக்கு தண்ணி கொண்டு வருவான்னு சொல்ல ஓகே அப்படின்னு அவன் சொல்ல சரி ஓகேன்னு தண்ணி எடுக்க போக டே எனக்கும் ஹார்ட்டாக இருக்குது போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கியூ சொல்ல சரி சரி இரு உனக்கும் கொண்டு வரேன், மேட் உனக்கு வேணுமாடான்னு கேட்குறான். இல்லை எனக்கு வேணாம் ப்ரோன்னு சொல்ல சரி ஓகேன்னு இவங்க 2 பேருக்கும் தண்ணி கொண்டு வரலான்னு போக ஆல்ரெடி உன்னோட ஹார்ட்டை தான் அவன் வின் பண்ணிட்டானே, அப்புறம் இதுக்கு தேவையே இல்லாமல் என்ன ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேஷுவலாக பேசுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கியூ பேச என்ன சொன்னீங்க கியூ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக தண்ணி கொண்டு வந்து செயின் கொடுக்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்கும் போது நம்ம டோய்க்கு அப்படியே வேர்த்து போனதெல்லாம் நான் தொடச்சி விட்டுறேன்டான்னு சொல்லி அப்படியே அவனுக்கு தொடச்சி விட்டுட்டே இருக்கான் செயின். இதை பார்க்கும்போது கியூக்கு இன்னும் கடுப்பாகுது, நீங்கள் இதையே முடிங்க எனக்கு இந்த வேலை வேணாம் நான் வேறு வேலை பார்க்குறேங்கிற மாதிரி கியூ எஞ்சி அந்த பக்கம் போக கியூ போனதை பார்த்துட்டு மேட் உடனே சொல்கிறான் உன்னோட மென்டர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது டைரெக்டாகவே தெரியுதுடா அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறான் கரெக்டாக அப்படின்னு சொல்ல ஆமாண்டாங்கிற மாதிரி இவனுக்கு அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சேம் டைம் அடுத்து நம்ம குக்கிங் டீம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா குக் பண்ணுறேங்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஒருத்தனும். அதுலேயும் நம்ம பண்ணும் மைக்கும் சேர்ந்து ஆனியனை பற்றியோ இப்படி தான் கட் பண்ணணும் அப்படி தான் கட் பண்ணணும்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்க, இங்கே என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க உன்னால் வேலை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஃபேன் கேட்க எங்களை பார்த்து நீ என்ன நினச்ச, நாங்களாம் நினச்சா இந்த ஒர்க்கெலாம் சீக்கிரம் அப்படின்னு கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு வெங்காயத்தை கண்ணில் பட்ட மாதிரி நாளுக்கு கரெக்டாக டேன் வரான். வேணுமான்னு சொல்ல நான் விளையாட்டுக்கு பண்ணனே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க போடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க. சரி விளையாடாமல் வேலை பாருங்கடான்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஃபேங்கு டேன் கிட்ட கேட்குறான். நான் ரெடியாக இருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல என்கரேஜ்மெண்ட்டா என்னது, அதான் என்ன கேட்பேன்னு தெரியுமில்லன்னு டேன் கேட்க சுற்றி முற்றி பார்க்குறான், யாரும் இல்லை. சரி ஓகே யாரும் இல்லை கிஸ் பண்ணிடலான்னு கன்னத்தில் கிஸ் பண்ணலான்னு போக கன்னத்தில் கிஸ் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிற மாதிரி டக்குன்னு சடனாக திரும்ப 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே ஆகிடுது. அட்ட பாவி என்னடா பண்ணியிருக்கேன்னு சொல்ல நான் போய் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி டேன் போய் அப்படி நூடுல்ஸ் குக் பண்ணுறேன்னு அங்கே நின்று பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த டொமேட்டோவில் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணு ஓகேவா, ரவுண்டு கிளாஸ் ஓகேவா ஓகே பண்ணிடுவேடா உன் மேலே நம்பிக்கையே இல்லைடா எனக்கு அப்படின்னு ஃபேங் சொல்ல நம்புடா கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் என்னால் முடியும்ன்ட்டு போகிறான். நீ பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஃபேங் சொல்லிட்டே இருக்கா. அவன் டொமேட்டோ கட் பண்ணேன்னு அந்த பக்கம் போயிட்டான். மைக்கும் அவனும் சேர்ந்து டொமேட்டோ கட் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இங்கே நான் குக் பண்ணுறேன்னு சொல்லி ஃபேங் ஏதோ குக் பண்ண கொஞ்சம் இந்த கெச்சப் பாட்டில் எடுறான்னு சொல்லி கையை நீட்ட உடனே அந்த கையோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஹாட் ஷேப்பில் மாற்றிட்டு டேன் அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இருடா ஏன்டா நீ வேற கடுப்பாக்குறங்கிற மாதிரி அப்படியே ஒரு வழியாக அந்த நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ண இதை கொஞ்சம் நீங்கள் பாரு நாங்கள் என்னென்ன பார்க்குறேன்னு பார்த்தா அங்கே சும்மா இல்லாமல் நம்ம மைக்கு பையனும் பையனும் இல்லை நான் பண்ணது தான் கரெக்டுன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்கன்னு போய் பார்த்தா அவனுங்களை டொமேட்டோவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுன்னு சொன்னால் அது என்னமோ பொம்மை காது ஹார்ட்டு ஷேப்பு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்குறானுங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல அப்போவே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஷேப் பண்ணவே கூடாது, ரெக்டாங்கிள் தானே நீ கேட்ட அந்த மாதிரி தானே பண்ணணும்னு சொல்ல ஐயோ ஏன்டா கடுப்பாக்குறீங்க, நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த ஆனியன் எப்படி இருக்குது இந்த மாதிரி கட் பண்ண சொன்னேன், இது ஆனியன்ப்பா நீ என்கிட்ட என்ன சொன்ன ரவுண்டு கிளாஸ் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல உங்ககிட்டலாம் ஒர்க்கு சொன்னேன் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேங் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கான். ஒரு வழியாக அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. கரெக்டாக ஒரு பையன் அங்கே சாக்லேட் தரேன்னு சொல்லி ஆல்ரெடி பூம் சொல்லியிருந்தான்ல அந்த பையன் பூம் கிட்ட எனக்கு சாக்லேட் வேணும்னு நான் கேட்க சரி ஓகேன்னு கொடுத்து அனுப்பிட்டான் போல். என்னடா நடக்குதுங்க ஒன்றும் இல்லை சரி எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்டா நம்ம கேம்பில் சாக்லேட்ஸ் எது வச்சுருக்கீங்களான்னு சொல்லி
கேட்டுட்டு அப்படியே போக அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலான்னு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஏய் நான் பண்ண சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்ல, டே நீயாடா பண்ண, எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் தான் பண்ணான்னு சொல்ல, ஃபேங் நீயா குக் பண்ண, ஆமாம் ஆமாம், அவன் ஒரு டிஷ் தான் குக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், அதுவும் எதுக்கு தெரியுமா, அவனோட ஆளோட ஹார்ட்டை வின் பண்ணுறதுக்கு, நான் வின் பண்ணணும்னா எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு ஃபேங் சொல்ல, இதுதான் என் பேபி எவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டான் பார்த்தியா, ஐயோ அப்படின்னு சொல்ல, எனக்கு ரைஸ் தான் வேணும், இந்த நூடுல்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு கியூ சொல்கிறான். நாங்கள் இங்கே இதுதான் குக் பண்ணியிருக்கோம், உனக்கு ரைஸ் வேணும்னா நீ போய் செஞ்சுக்கோ போ அப்படின்னு சொல்ல, என்னது நானே போய் செய்யணுமான்னு கியூ கேட்குறான். ஆமாம் ஆமான்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உடனே செயின் சொல்கிறான், குளுன் நீ தப்பாக நினச்சிக்காத, நாங்களாம் இப்படி தான் அப்பப்போ இப்படி தான் இருப்போம்னு சொல்ல, உங்கள் கூட இருக்கிறது எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, சரி உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும், நீ இந்த கேம்புக்கு வந்த உன் வரல, இருந்தாலும் நீங்கள் வந்திருக்க, ஒரு வேளை நீ நம்ம பீமை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, இல்லை நீ அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, டே லூஸ் மாதிரி பேசாதடான்னு பீம் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அங்கே குளுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லோரும் ஒரு செகண்ட் அப்படியே குளுனை பார்த்துட்டே இருக்க, அங்கே நம்ம பொம்முக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நீ என்னடா சொல்கிற, அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டனே அதுக்கு ஆமான்னு சொன்னியா, இல்லை அவனை கரெக்ட் பண்ணுறியான்னு கேட்டனே அதுக்கு ஆமான்னு சொன்னியான்னு கேட்க, அது இதுக்கு நான் ஆன்சர்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி குள்ளுன்னு சொல்லிட்டான். எப்படியோ ஒரு வழியா என் ஃப்ரெண்டை அடுத்த லெவலுக்கு போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்ல அப்படியே டென்ஷன் ஆயிடுது ஃபேங்க்கு. இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையான்னு டேனை பார்த்து கேட்க, இதோ சாப்பிட்றேன் பேபின்னு சொல்ல, அங்கே நம்ம பீம் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பொம்முக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. பீம் அதை வாட்ச் பண்ணுறான். அவனே திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க டிஷ்ஷெலாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி பீமும் குளுனும் சேர்ந்து தான் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்க. இவன் பாத்திரம் விளக்கி தர அதை கழுவிட்டே இருக்கான் அங்கே நம்ம பீம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கரெக்டாக வந்து பொண்ணு நின்றுட்டு, டே என்னடா பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி வர, நீயா இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பொண்ணு கேட்குறான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக செய்வேன் தெரியுமா, தண்ணியில் கழுவுன்னு அவ்வளோதானே குடுறா அப்படின்னு சொல்லி கழுவுறேங்கிற பேரில் தண்ணி எல்லாத்தையும் அப்படியே மேலே அடித்து விட்டுறான். இப்போ பேசாமல் இருடான்னு சொல்லி பீம் கத்த, என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீன்னு பார்க்க ரெண்டு பேர் மேலேயும் அப்படியே ஃபுல்லாக தண்ணி. நான் டிஷ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன டிஷ் வாஷ் பண்ணுறியா, நல்லா பாரு ஃபுல்லாக நினச்சிட்டேன், இங்கே பாரு ஓன் மேலேயும் என் மேலேயும் போய் முதல்ல குளிச்சுட்டு வரா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பீமை பார்த்து சொல்கிறான். இல்லை நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் வேணா போங்க அப்படின்னு சொல்லி குள்ளுன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நீ தனியாக எப்படி பண்ணுவேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பீம் கரெக்டாக கழுவலான்னு போக, நான் ஹெல்ப் பண்ணுறேன் விடு நீ தள்ளி போய் நில்லுன்னு சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருங்க, எனக்கு தெரியாது, நான் நின்று பார்க்குறேன் யாரு தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே அங்கே பீம் தள்ளி நின்று இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க, நம்ம பையன் சும்மா இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அங்கே இருக்க குளுன் மேலே அடிக்கிறான். குளுன் சும்மா இல்லாமல் அவன் தண்ணியெல்லாம் எடுத்து அப்படியே இவன் மேலே ஊற்றுறான். இவனுக்கு ரெண்டு பேர் வாஷ் பண்ணுறானுங்களா, தண்ணியை மேலே அடித்து தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கும் ஒன்றா தான் வருவானுங்க போல். நான் தாண்டா ஃபஸ்ட்டுன்னு ரெண்டு பேரும் இடித்து அப்படியே வந்துட்டே இருக்க, ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம பீம் பையன் குளிச்சுட்டு வந்துடுறான். சரி நான் குளிச்சாச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்ல, இல்லை நீ ஃபஸ்ட்டு போ, இல்லை நீ ஃபஸ்ட்டு போன ரெண்டு பேரும் மாற்றி பேச, உள்ள 2 பாத்ரூம் இருக்குது, 2 பேரும் போங்கன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்ல, போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பீம் பாட்டுக்கு வேகமாக அந்த பக்கம் போயிடறான். அவன் போனதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, குளுன் பையன் சும்மா இல்லாமல் எனக்கு பீமை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை லைக் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அப்படியே நம்ம பூமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக குளுன் அந்த பக்கம் குளிக்க போயிடறான். பட் அவன் சொன்ன ஆன்சரை கேட்டோடனே அப்படியே நம்ம பூமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் பீம் கரெக்டாக ரூம்குள்ளே வந்துட்டான். வந்தனையும் டேன் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னியே, எப்படா சொல்ல போகிறேன்னு சொல்ல, ஸ்டோரியா என்னடா ஸ்டோரின்னு அங்கே கியூ அப்புறம் நம்ம பண்ணு செயின் 3 பேர் உட்கானுங்க. என்னடா ஸ்டோரி சொல்ல போகிற, அதாவது இவனுக்கும் ஃபேங்குக்கும் இடையில நடந்த ஒரு பெரிய காதல் கதையை தாண்டா சொல்ல போகிறான்னு பீம் சொல்ல, நீங்கள் எல்லாம் என்னோட ஸ்டோரி கேட்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, எல்லோரும் எப்படி ஓடி வரானுங்க பாரு அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது ஏண்டா நீங்கள் 2 பேரும் எப்படிடா டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கியூ கேட்குறான். ஆமாம் சொல்லுன்னு எல்லாரும் ஆரம்பிக்க, அது ஒரு பெரிய கதைடா, ஆரம்பத்தில் எங்கள் 2 பேருக்கும் சண்டையில் தான் ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. 2 பேரும் ஹை ஸ்கூலில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வேறு ஸ்கூல் தான், பட் இவன் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு போக இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போல் அதில் ஃபுட்பால் டீமோட மெம்பர் தான் நம்ம சார். இதில் சியர் லீடருக்கான டீமோட லீடர் தான் நம்ம ஃபேங்கு. ஸோ ஃபேங் அங்கே இருக்கிற டேனுக்கும் ஃபேங்குக்கும் முட்டிக்குது. ஆரம்பத்திலே 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்க ஃபைட்டிங் பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே எங்களுக்குள்ளே சண்டை தாண்டா வந்தது, சண்டையில் தாண்டா ஆரம்பிச்சது,
ஆரம்பித்த சண்டையில் ஃபேங்கோட முகரையிலேயே இவன் ஒரு குத்த இவனோட முகரையில் அவன் குத்த 2 பேரும் வாயிலேருந்து ரத்தம் வர இப்படி ஏதாவது சண்டை ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சண்டையெல்லாம் இல்லை, ஆரம்பத்திலேயே ரத்த காயத்தில் தான் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த சண்டை பெருசாக அப்போல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைடான்னு சொல்ல, இரு நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஃபுட்பால் டீமுக்கு போனேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என் காயத்துக்கு மருந்து போடுறான்னு சொல்லி என்னை எவ்வளோ வேலை வாங்கினேன். அட பாவி பையலே, நீ ஃபேங் அடித்தது எனக்கு தெரியாமல் உனக்கு நான் வேலையெல்லாம் பார்த்துருக்கேனேன்னு சொல்ல, டே அது எப்படா நான் ஒருத்தனை அடித்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் என்ன ஆவீங்க, என்னை பற்றி என்ன நினைப்பீங்க, அதனால உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன்டா. சரி அதோட நடந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதை பற்றி இப்போலாம் நீ ஃபீல் பண்ணாத, சரி விட்டுன்னு சொல்ல, அட பாவி பையலே, இவன் லவ் பண்ணுறதுக்கு பாரா என்னென்ன போய் சொல்லியிருக்கான்னு, இவனுக்காக நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லி பீம் பேசிகிட்டே இருக்க. சரி அதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆச்சு சொல்கிற இருடா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் அந்த பூம் கூட கொஞ்சம் மீட் பண்ண ஆரம்பித்தோம். பூமுக்கும் அடிக்கடி எனக்கு தெரியும் அண்ணன் தம்பிக்காக அவன் அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்குள்ளே முட்டிட்டு தான் இருந்தது. ஒரு நாள் நான் ஸ்கூலை முடிச்சு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்தது. அங்கே நம்ம பூமும் ஃபேங்கும் நல்லா யார்ட்டையும் அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. அப்போ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, சரி தெரிஞ்சவங்களாச்சேன்னு போய் ஹெல்ப் பண்ணலான்னு போய் நான் ஹெல்ப் பண்ணி அவன் கையை பிடிச்சி குடுன்னு ஓடுறான். அது ஃபேங்கோட கையை பிடிச்சிட்டு டேன் ஓட ஒரு வழியாக மறைஞ்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. அந்த அடிச்சிட்டு இருந்த பசங்களாம் அந்த பக்கம் ஓடி போக, அதுக்கப்புறம் சரி ஓகேவா உனக்கு அடிபட்டிருக்குல்ல, காயத்துக்கு மருந்து போடலான்னு சொல்லி ஃபேங்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறக்காக எல்லாம் வாங்கிட்டு வரான். அவன் அண்ணன் பொம்முக்கு அவன் அப்படியே ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்க, ஏன்டா ட்ரெஸ்ஸிங்லாம் உனக்கு நீ தான் பண்ணிக்கணும், நான்லாம் பண்ண முடியாதுன்னு பக்கத்தில் இருக்க டேனை பார்த்து ஃபேங்கு கேட்க, சரி நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஆமாம் நீ எதுக்கிட்ட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி கேட்க, அது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பாவம் அடி வாங்கினீங்களா அதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் அங்கே காயத்துக்கு மருந்து போடுறேங்கிற பேரில் அங்கேயும் குட்டியாக சண்டை போட்டுட்டு முட்டிக்கிட்டே தான் இருக்கானுங்க. இதெல்லாம் நடந்ததுடான்னு சொல்ல, ஏன்டா 2ஆவதாக மீட் பண்ணோடனே அவன் மேலே உனக்கு லவ் வந்துடுச்சா, அப்படிலாம் இல்லைடா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2 பேர் பேச ஆரம்பித்தோம். 2 பேரோட மனசுக்கும் புரிய ஆரம்பிச்சது, எனக்கு அவன் தான் அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது, எனக்கு அவன் மேலே அப்படியே லவ் வந்துருச்சுடா. அப்படியே போக எங்களுக்குள்ள லவ் எப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னுலாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவன் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு க்ரஷ் இருந்ததுன்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லலாமா வேணாமான்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை அவனுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு பார்த்தியா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஐயோ இவனோட தொல்லை தாங்கலாங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஏய் சும்மா இருங்கடா, நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்கடா, சொல்ல வந்தால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னமோ அவன் மேலே இருக்க லவ் எந்த அளவுக்கு தெரியுமா, நான் ஒரு பீஸா வாங்கினா அதோட டாப்பிங்ஸாக கூட அவனே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்படியே தான், அது மட்டும் இல்லாமல் என்னோட மொத்த இதுக்குமே என்னோட வீடு காரு காண்டோ எல்லாமே ஃபேங்குக்காக கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் தெரியுமான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. கரெக்டாக ஃபேங்கு வரான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பற்றியா, ஆமாம் டே என் பேபி நம்மளை தப்பாக நினச்சிரும்டா, அப்படி இல்லை நம்மளோட டேட்டிங் பற்றி எப்படி ஆரம்பித்தோன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் என் ஃப்ரெண்டு தானே ஸ்டார்ட் பண்ணான்னு செயின் சொல்ல, ஆமாம் ஆனால் அவனை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் எனக்கு ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃபேங்க் சொல்ல, ஐயோ முடியலன்னு சொல்ல, என் பேபி தான் எப்பயுமே பெஸ்ட்டு தெரியுமான்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. உடனே அங்கே இருக்க செயின் மேலே என் பேபி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இவன் பண்ணுற மாதிரியே பண்ணுறான். டே ஓவராக பண்ணுறான் பாரு, ஆமாடா அவன் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குடா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பண் வேணும்னே சொல்ல, பீம் உடனே ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே அவன் மேலே போட, ஏன்டா என் மூஞ்சில் போட்ட, பேபி அங்கே பாரு பேபி, பரவாயில்ல என்ன இருந்தாலும் என் பேபி என்னை பத்திரமா பார்த்துக்கோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். இவங்களோட க்யூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்க. அடுத்த சீனில் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்க, கரெக்டாக வெளியே வந்து அங்கே இருக்க ஊஞ்சலில் உட்காந்து நம்ம பீம் அப்படியே வானத்தை பார்த்து ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் கரெக்டாக அவன் பக்கத்தில் அந்த வீணா போன குள்ளுன்னு வந்து உட்காடுறான். பீம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன். ஏன் உனக்கு தூக்கம் வரலையா, இல்லை எனக்கும் தூக்கம் வரல, நீயே இன்னும் முழிச்சிருக்க, புது இடம் இல்லை அதனால எனக்கு தூக்கமே வரலன்னு குள்ளுன்னு சொல்கிறான். ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு பீம் அப்படியே பார்த்துட்டே இருக்க, எனக்கு இந்த இடம்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி குள்ளுன்னு ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா, உன்னை மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணதே இல்லை தெரியுமான்னு சொல்ல, நீ எதை மீட் பண்ணுற, ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் நானுன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை நெகட்டிவாக எதுவும் சொல்லலை, உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு குள்ளுன்னு சொல்கிறான். அதை எக்ஸ்பிளைன் பண்ண கூட என்னால் முடியல, என்னால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியுது. உன்னை மாதிரி கைண்ட் ஹார்ட்டட் ஒரு பர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, உன் கூட இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு குள்ளுன்னு சொல்ல,
ஏன் நீ அந்த மாதிரி சொல்கிற? நம்ம மீட் பண்ணதே இப்போ தானேன்னு சொல்லி பீம் சொல்ல, ஆமாம், ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் அவங்க கூட இருக்கும்போது என்னை சுற்றி ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே, என்னை பார்த்தா உனக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்னு சொல்ல, இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை, என்னமோ உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஓவராக கடலை போட்டுட்ருக்கான். இங்கே நடக்கிற மேட்டர்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம பூம் பார்த்துட்டே இருக்கான். இருந்தாலும் நீ சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி பீம் சொல்ல, பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுகிறது தள்ளி நின்று அப்படியே பூம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, ஓவராக தாண்டா இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே கடுப்பாகுது. இந்த குளுன் பையனை பார்க்க டென்ஷன் ஆகுது எனக்கு. சரி, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? இந்த ஸ்விங்கில் அப்படியே காம்படிஷன் வச்சுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு இப்படி போகிறாங்க வராங்கன்னு பார்க்கலாமான்னு சொல்லி சின்ன பிள்ளைகளாட்ட 2 பேரும் அப்படியே ஆடி ஆடி ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு இதை பார்க்க டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டான். அவன் போனதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் பீர் வரான். ஆக்சுவலி இங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம அப்படி போகிறத பீர் பார்த்துட்டு கரெக்டாக அவன் பக்கத்தில் போகிறான். நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? உனக்கு பீம்னா பிடிச்சிருக்கு அப்படித்தானே, சொல்லு பொம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். உன்னை பற்றி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், உன் கூட ரொம்ப நாளாக நான் ஃப்ரெண்டாக இருக்கேன். உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? ஏதோ ஒன்று உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது அப்படித்தானே அப்படின்னு சொல்லி பீர் கேட்க, அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணாமல் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு டீல் ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்ல, எனது டீலாங்கிற மாதிரி பீர் அவனை பார்க்க, ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு சண்டையில் தானே ஆரம்பித்தோம். ஸோ அந்த சண்டையில் நான் அவனை என்னோட அடிமையாக இருன்னு சொன்னேன். அடிமையா? இதை பற்றி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆமாடா, நான் சொல்லக்கூடாதுன்னு பீம் என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ அதனால தான் இதை பற்றி சொல்ல. அதுக்கப்புறம் அவனை ஜஸ்ட்டு டீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தானே நான் அவன் கூட இருந்தேன். நீ டீஸ் பண்ணணும்னு அவங்க கூட இருந்த, அதுக்கப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படித்தானேன்னு பீர் கேட்குறான். எனக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூம் அப்படியே அமைதியாக இருக்க, உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். ரொம்ப நாளாக நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும். பீம் உன்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா? இப்போல்லாம் நீ பார்க்கறக்கு ரொம்ப லைவ்லியாக இருக்க மாதிரி இருக்குடா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்படி இருக்கிறது தான் நல்லாயிருக்கு. நீ முதல்ல உன் மனசில் இருக்கிறத அவன்கிட்ட சொல்லிடு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ பாத்தியில குள்ளுன்னு அவன் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் இருக்கான். சொன்னாலும் சொல்லிடுவான். அவன் சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அவன் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான்டான்னு பூம் சொல்ல, இது எப்படா நடந்தது? இப்போ தாண்டா நடந்தது. அவன் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல, அவனுக்கு பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கான். பாத்தியா அவன் எவ்வளோ போல்டாக இருக்கான்னு? நீ இப்படியே சொல்லாமல் இருந்த அப்படியே போயிடும். சீக்கிரமாக சொல்கிற வழியை பாரு. இதுக்கப்புறம் இப்படியே வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பீர் சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே தலையாட்டுறான். சரி ஓகே, தூக்கம் வரலையா உனக்கு? நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கே இருக்கேன், நீ போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ வந்துடுவீல, சீக்கிரம் வந்துடுறேன் போன்னு சொல்ல, சரி ஓகே பாய், ரொம்ப லேட் பண்ணாத, சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு பீர் அந்த பக்கம் போயிடுறான். அப்படியே பூம் திங்க் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக அங்கே பீம் வரான். பீம் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி பூம் கிட்ட கேட்க, பூம் அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும்தான் பதில் சொல்கிறான். உனக்கு தூக்கம் வரலையான்னு இவன் கேட்க, இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். பூம் ஒரு நிமிஷம் இல்லைன்னு அவன் கையை பிடிக்க, அவன் கையை அவன் பிடிச்சனையும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளீஸ் என்னோடய ஃபீலிங்ஸை நானே சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தனியாக விடு, என்கிட்ட எதுவும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் பூம் போயிடறான். பூம் அந்த சைடில் போனதை பார்த்துட்டு அப்படியே பீமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அவன் ஏதோ கஷ்டப்படுறாங்கிறது மட்டும் இவனுக்கும் புரியுது. இவன் அமைதியாக இருக்க அடுத்து அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் இங்கே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமு வந்து எல்லோரும் அப்படியே படுத்திருக்காங்க. அங்கே இன்னும் பூம் வரல அப்படின்னு பீமுக்கு மட்டும் தான் தெரியுது. அவன் வருவானான்னு திரும்பி டோரையே பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக அவன் வர மாதிரி இருக்குது. அவன் வரான்னு பார்த்த உடனே அப்படியே பீம் படுத்துக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்படியே கண்ண மூடி படுத்துக்கிற மாதிரி அப்படி இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பொம்மும் வந்துட்டான். வந்தோடனே அவன் இவனை கண்டுக்கவே இல்லை. அவன் சைடில் படுக்காமல் இந்த சைடில் திரும்பி படுத்துக்கிறான். ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது உனக்கு தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். நான் கேட்குறக்கு பதில் சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்க அதுக்கும் அவன் பதிலே சொல்ல. அதுக்கப்புறம் பீம் அப்படியே பொம்மோட தலையில் லைட்டாக அப்படியே ஹேரெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க. நீ இப்போ என்ன அப்படின்னு பொம் கேட்க, உன்னை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ என்ன குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற தெரியுமான்னு சொல்ல, இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பீம் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். கையெல்லாம் கட்டிட்டு கண்ணெல்லாம் மூடி படுத்துக்க இவனை பார்த்துட்டே இருக்கான் பொம். அதுக்கப்புறம் இவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்து படுக்க, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி அவன் கையை அப்படியே எடுத்து விட ட்ரை பண்ண, நான் தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறேன், உனக்கு வேணாமா? எனக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு படுத்தா தான் தூக்கம் வரும், நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன், நீ மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏன்டா இப்படி
படுத்துறேங்கிற மாதிரி அப்படியே பீம் அவனை பார்த்துட்டே இருக்க, சரி போனா போட்டும் ஹக் பண்ணட்டும்னு பர்மிஷன் கொடுத்தா, அடுத்தது இவன் அப்படியே கிட்ட வந்து அவனோட கன்னத்தில் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவனை தள்ளி விட, ஒன்றும் இல்லை உன்னோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கா, அதான் உன்னை ஸ்மெல் பண்ணுறேன்னு சொல்ல, விடு விடுன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளுறதுக்காக பீம் ட்ரை பண்ணுறான். உன்னோட ஸ்மெல் நல்லா இருக்குது, அந்த சைட்லேயும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கன்னத்துலேயும் கிஸ் பண்ணுறான். இப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்க, விடுடாங்கிற மாதிரி அப்படியே பீம் அவனை பார்க்க ஒரு செகண்ட் 2 பேரோட கண்ணும் ஒரு செகண்ட் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வர, டக்குன்னு கையை வச்சு அப்படியே அவனோட வாயை தள்ளி விட்டுட்டான். வேணாண்டா போனா போட்டுன்னு விட்டா நீ அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிற என்கிட்டன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, ஒரு குட் நைட் கிஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், அப்போ தான் நல்லா தூக்கம் வரும்ல, ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு சொல்லி அப்படியே கெஞ்சிட்டே இருக்கான். அவன் கெஞ்சறதை பார்த்தோன்னே பீமுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே பிரின்ஸ் சார்மிங் போய் தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கையை மட்டும் நடுவில் வச்சுட்டு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அவன் படுத்துக்கிறான். இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்குற மாதிரிலாம் இல்லை சார், அப்படியே கனவுல சிரிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்க மாதிரி இருக்குது. சிரிச்சுக்கிட்டே பீம் படுத்திருக்க அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி அவன் ஹக் பண்ணுறாங்கிறது அவனுக்கும் ஃபீல் ஆகுது, அவன் தான் தூங்கலையே. ஸோ 2 பேரும் ஹக் பண்ண சந்தோஷத்துலேயே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. இவனுங்க லவ் எப்போ சொல்லுவானுங்கன்னு தெரியல. நானும் ஒரு எபிசோட்லேயும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் அடுத்த எபிசோட்லேயாவது இவனுங்க லவ்வை சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.